அவங்களோட இன்டென்ஷன் என்ன முழுக்க முழுக்க அப்படின்னா அபியூஸ் ஆஃப் பவர். ஒரு வேலை அந்த விடிய அடிச்சாங்கல்ல, அதை எப்பயாவது ரியலைஸ் பண்ணி ஐயோ இவ்வளோ கொடூரமாக அடிக்கிறோமே உயிர் போயிடும் படுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா கூட இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்திருக்கு. சாகட்டு நடிச்சு அடிச்சிருக்காங்க. மக்களுக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா? இந்த கேஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண போதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வரிசை கட்டி அஜித் குமார் கேஸாக இருக்கட்டும், ஆகாஷோட ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் இப்படி பண்ணதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நம்மளே அதிகார போதை, பதவி போதை, நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் உடைச்ச ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். அதிகாரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா செஞ்சிட முடியுமா? அந்த காவல்துறை 10 பேர்ல ஒருவர் கூட அது தப்புன்னு தெரியல. இந்த தூக்குக்கு வந்து கால அவகாசம் எவ்வளவு நாள் இழுக்கும்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வழக்கு, சாத்தாங்குள வழக்கு, அதுவும் கொரோனா காலத்தில் கொந்தளித்த ஒரு மிகப்பெரிய வழக்கு. தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் தண்டனை ஒரு என்னன்னு தெரியாம நம்மளும் பலமுறை பேசிட்டு இருந்திருக்கான். ஆனா நேற்று நீதியரசர் முத்துக்குமரன் அவர்கள் அருமையான ஒரு தீர்ப்பை, மக்கள் எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எப்படி மேடம் பாக்குறீங்க? எஸ், ஐ திங்க் மார்ச் 23 இவர்கள் தான் குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் நம்மளும் ஐ திங்க் 3 வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நேற்றுமே மார்னிங், தென் 10:30, தென் 3:30, தென் வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அந்த டவுட் வரலாம். கண்டிப்பா நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்லயும் என்னால பார்க்க முடிஞ்சது, ஏன் இவ்வளவு டிலே பண்றாங்க, என்ன அப்படின்றது மக்களுக்கு வந்து புரியாத ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இன்னொன்னு ஏன் இந்த 5 வருட காலம் டிலே அப்படிங்கிற 2 விஷயமும் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு தென் நம்ம போலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏன் இந்த டிலே அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு நம்ம எல்லாருக்கும் என்ன சொன்னாங்கன்னா, எப்போ வந்து இவங்க மத்திய அரசுகிட்டையும் மாநில அரசுகிட்டையும் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்கன்னும் போது இது ஏதோ உச்சபட்ச தண்டனையாகத்தான் இருக்க போகுது. நம்மளே பேசுங்க, தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஒன்று லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், லைஃப் டில் டெத் ஆர் டெத் பெனால்ட்டி. ஏன் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா வந்துட்டு திரும்ப டிபேட் ஆன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் இந்தியாவில் வந்து டெத் பெனால்ட்டி கொடுக்கப்பட்ட கேசஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். ஏன்னா வந்துட்டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத தாண்டி இங்க லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் லைஃப் டில் டெத் கூட கொடுத்துடலாம். பட் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது வந்து இங்க வந்து லைக் கடவுளுக்கு மட்டும்தான் உயிர் எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் அது பேஸ் பண்ணிலாம் ஒரு பக்கம் அதற்கான ஒரு டிபேட் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஓகே, அதனை தாண்டி இந்த நடுவில் எடுத்துக்கிட்ட 2 லைக் டேட்டான டைமிங் எதுக்காக அப்படின்னா, சரி இவங்க நீங்கள் தான் குற்றவாளி அப்படின்னு அறிவிச்ச அப்புறம் அவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு அக்யூஸ்ட் ஃபைனலாக ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்களுடைய மனநிலைமை இதை ஏற்றுக்கக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்னு கேட்கப்பட்டது. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற விஷயம், எனக்கு குடும்பம் இருக்குது, வயசான பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ எனக்கு வந்து இருக்கிறதுலே கம்மி தண்டனையாக கொடுங்க, எனக்கு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். இல்லை வந்து என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் கணக்கு இவங்க வந்து சீரான மனநிலையில் தான் இருக்காங்கன்னு சொல்லப்பட்ட விஷயமா இருக்கட்டும். ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டையும் வந்து கேட்கும் போது இந்த மாதிரி இது பண்ண போறோம், இவங்க தான் குற்றவாளின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு நீங்க உச்சபட்ச தண்டனை எதுவும் நீங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அறிக்கையா திரும்ப வந்திருக்கு. இது ஒரு புறம். 2023 வரைக்கும் இந்த விட்னஸ் எல்லாம் விசாரிக்கப்பட்டு எல்லாமே கொண்டு வரப்பட்டது, எல்லா எவிடன்ஸும் உள்ள இன்க்ளூட் பண்ணப்பட்டு. இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா, இந்த 10 பேரும் ஒருத்தர் இறந்துட்டாரு, இந்த மிச்சம் இருக்க 9 பேரும் வேற அட்வொகேட் வச்சிருந்தாங்க அந்த ஆமா இல்லையா? ஏன்னா ஒரு அட்வொகேட்னா வந்துட்டு மொத்தமாக ரெப்ரசென்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, வேற அட்வொகேட் அதுக்கான ப்ராசஸிங் டைம் இல்லை. A1 ஸ்ரீதர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவரே அவரோட வழக்குக்கு வந்து வழக்காடியாகவும் இந்த இடத்துல இருந்தார். ஆமா, நான் வழக்கறிஞர் தான் அப்படி சொல்லியிருக்காரு போல. நானே அவர் தான் நடுவில் வந்து அப்ரூவரா அதெல்லாம் போன இதில் பேசியிருந்தோம் இல்லையா? அந்த டைம் லைன் பற்றிலாம் பேசியிருந்தோம். அப்ரூவரா வந்துட்டு அவர் ஆகுறேன்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து ஆகஸ்ட் 5, 2020 வந்து டிஸ்மிஸ் பண்ண ஒரு விஷயம், அதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். 3 மாதத்துல சிபிஐ வந்து இதுல சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணதா இருக்கட்டும், யாருக்கும் இங்க பெயில் கொடுக்காத விஷயமா இருக்கட்டும், இந்த கேஸ்ல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஆனா இதுல பெயில் கொடுத்தாவோட அந்த வழக்கு திசை திருப்ப வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா. நம்ம ஒரு நார்மலாவே ஏன் நம்ம வந்து பெயில வந்து கிராண்ட் பண்ணக்கூடாதுன்னு ஏன் டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவோம்? ரீசன் வந்துட்டு என்னன்னா, இவங்க வெளியில வந்து சாட்சியங்களை கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் இதுல வந்து அவங்க சாட்சியங்களை கலைத்ததற்கான செக்ஷன்ஸும் இங்க போடப்பட்டிருக்கு. வெளியில வந்து அவங்க எங்கும் ஃபர்தரா வந்து சாட்சியங்களை கலைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இதன் அடிப்படையில் தான் கொடுக்கல. இன்னொன்று இது கொடூரமான சம்பவம் அப்படிங்கிறது எப்போ வந்து அந்த ரேவதி, பியூலா, ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு பக்கம் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. சிபிஐ தரப்புல இருந்து எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டதோ அதிலே வந்து தெளிவாக தெரிஞ்சது அவ்வளோ கொடூரமாக இது நிகழ்த்தப்பட்டது. ஏன்னா நீதிமன்றமே சொன்ன விஷயம், நிராயுத பாணியாக அவர்கள் நின்றிருந்த போது இல்லையா? நீங்க வந்துட்டு இன்னொன்னு சரிங்க நீங்கள் வந்து நாங்கள் ஓகே நாங்கள் வருந்திடுறோம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி சான்ஸ் கொடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு திருந்துவதற்காக ரியலைஸ் பண்ணுவதற்கான ஒரு டைம் கிடைச்சும் நீங்கள் அதை பண்ணல. கண்டிப்பாக. ஏன்னா விடிய அடிச்சிருக்கீங்க. நம்ம போன வாட்டி பேசும்போது நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, என்னன்னா இப்படி அடிப்பதற்கான உள்நோக்கம் ஏதாவது இருக்குமா? அதுதான் மேடம் இந்த வழக்கில் எனக்கு புரியல. இது வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. எதற்காண்டி அடிக்கணும்? 8 மணி கடன் போடுறவன் 8:10 முடிட்டான், அது ஒரு பெரிய குற்றமா மேடம்? எஸ், நீதிமன்றமும் அதில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் அவங்களுக்கு
வேற எந்த நோக்கமும் இருப்பது தெரியல. அவங்களோட இன்டென்ஷன் என்ன முழுக்க முழுக்க அப்படின்னா அபியூஸ் ஆஃப் பவர். நான் அதிகாரத்துல இருக்கேன், நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம போன வாட்டி பேசியிருந்தோம். அவங்க வந்து பேசியிருந்தாங்க லைக் வந்து ஸ்டேஷன்ல அப்பா பையன் வந்து அடிச்சு பழக கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதனை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்ததாகவும் நீங்க சொல்லப்படுது. என்னன்னா என்ன பண்ணுவாங்க, அதிகபட்சம் பண்ண லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுப்பாங்க, 14 வருஷம் உள்ள எழுதிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற 14 வருஷமோ இல்ல ஏதோ அதுக்கப்புறம் நான் நடத்தையே அது இது ஏதாவது பேசி இன்னொன்று நம்ம எல்லாருக்குமே இங்க ஒரு விஷயம் என்னன்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். ஒருத்தவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான பாயிண்ட்ல இருக்காங்க இல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு மாதிரி ஒரு போதையை எடுத்தது. ஆக்சுவலி நம்மள அதிகார போதை, பதவி போதை, நம்மளை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் உடைச்ச ஒரு கேஸ் தான் இந்த கேஸ். ஆக்சுவலி எதுவுமே கிடையாதுப்பா, தப்பு யார் பண்ணாலும் தவறு தானே. ஏன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்திருக்கும் இல்லையா. ஏன்னா தப்பு செய்தது நீதித்துறையாக, தப்பு செய்தது வந்து காவல்துறையாகவே இருந்தாலும் நீதித்துறை அவங்கள தட்டி கேட்பாங்க அப்படின்னும், இனிமே நம்ம காவல்துறை போகும்போது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம யாருக்கும் இனிமே நிகழாமல் இருக்க நீதித்துறை ஒரு நல்ல மாதிரியான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஐ திங்க் மக்கள் மனசுல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம். இதுல நீதியரசர் முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, வேலையே பயிரே மிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஒருவேளை காவல்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படி மேடம். சரி, இங்க வந்து அப்படி இல்லை, யார் பண்ணியிருந்தாலும் ஒன்று. இன்னொன்று இங்க இது எப்படி நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா போலீஸ் வர்சஸ் காமன் பீப்புள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு சராசரியான ஒரு மனிதர் இதை பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஓகே, அதுவே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க நல்லா படிச்சவங்க, சட்டம் நன்கு தெரிந்தவர்கள், ஓகே, ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க இப்படி பண்ணதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல? ஓகே, இன்னொன்னு அது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப மற்ற காவலர்கள்லாம் வந்து அதிகாரி சொன்னதுனாலதான் நான் அடிச்சேன்னு சொல்லி நீங்க எப்படி இதை சொல்லுவீங்க? இப்ப அதிகாரி என்ன சொன்னாலும் நீங்க செஞ்சிருவீங்களா அப்படின்னு. சரி, இங்க எல்லாருமே இருக்காங்க, நாங்க வந்து ப்ரமோஷனுக்காக பண்ணோம், நாங்க வந்து அடுத்த கட்டம் இதுக்காக பண்ணோம் அப்படின்னு வந்து நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நீங்க கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா அதிகாரி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா செஞ்சிட முடியுமா? அந்த காவல்துறை 10 பேர்ல ஒருவர் கூட அது தப்புன்னு தெரியல. அதானே கண்டிப்பா. இப்ப சாட்சியம் சொன்ன ரேவதி அவர்களுக்கு மனசாட்சி உறுத்தி இருக்கு. ஆமா, அப்படிங்கும்போது அப்ப மனசாட்சி இல்லாம நீ அடிச்சிருக்கியா, என்ன காரணம்? அந்த 3 காவலர்கள் அதுவும் பெண்ணா இருந்து தைரியமா வந்து சொல்லும் போது அப்ப நீங்க இப்ப என்ன அப்ப 10 பேருக்கும் இங்க என்ன அப்படின்னா நல்லாவே தெரியும். மெயினான செக்ஷன் 302 and 34 ஆஃப் ஐபிசி மர்டர் தெரியும், காமன் இன்டென்ஷன். ஓகேனா இங்க 34 என்னன்னா ஆக்ட் டன் பை செவரல் பர்சன்ஸ் இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். ஏன்னா ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா அவங்க இன்டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்குன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லையா. அப்போ அடிச்சா இறந்துருவாங்கன்னு தெரியும். ஏன் அந்த ரியலைசிங் பாயிண்ட் பத்தி திரும்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா, ஒரு வேலை அந்த வீடியோ அடிச்சாங்கல்ல, அதை எப்பயாவது ரியலைஸ் பண்ணி ஐயோ இவ்வளவு கொடூரமா அடிக்கிறோமே உயிர் போயிடும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா கூட இன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்திருக்கு. ஆமா, சாகட்டு நடிச்சு அடிச்சிருக்காங்க. ஆமா, என்ன நடந்துற போது பார்த்துக்கலாம். அந்த ஒரு இன்டென்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை தான் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, இரட்டை தூக்கு தண்டனை, சாகும் வரை தூக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பா மேடம், இதுல அப்பீல் போக வாய்ப்பு இருக்க மாட்டேன் எப்படி மேடம்? சரி, இப்போ கண்டிப்பா அப்பீல் அப்படிங்கிறது அவங்க எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு 8 செக்ஷன் கீழே இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த A1ல ஆரம்பிச்சு A9 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர், 3 SI, 2 ஹெட் கான்ஸ்டபிள், 4 கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஸ்ரீதர், பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், சாமதுரை, முத்துராஜ், செல்லதுரை, முருகன், வெயில் முத்து, தாமஸ் பிரான்சிஸ், இல்ல பால்துரை அப்படிங்கிறவர் தான் இறந்துட்டார் இல்லையா. அவங்களுக்கு இந்த ஒரு 8 செக்ஷன் ஆஃப் ஐபிசி கீழே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இப்போ வந்து நீதிமன்றம் வந்து மதுரை அமர்வு நீதிமன்றம் இந்த ஜட்மெண்ட் நேற்று வந்து சொல்லிட்டு இது வந்து ஹைகோர்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ரெஃபர் ட்ரையல் அப்படிங்கிற இதுல வந்து திரும்ப உறுதிப்படுத்துவதற்காக ஹைகோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்க கண்டிப்பா அங்கே அப்பீல் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போவாங்க. ஏன்னா நிறைய கேசஸ்ல அந்த தண்டனை கொடுக்கப்பட்டவர்கள் என்ன யோசிச்சு போவாங்கன்னா தண்டனையை குறைக்கலாம், டெத் பெனால்டி, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்னா கொஞ்சம் வருடங்கள் குறைக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சுதான் அங்க ஒரு வேலை இது லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டா மாற்றப்பட்டுருச்சுன்னா ஓகே, இல்லையா அகைன் அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் இல்லையா அப்பீல் அடுத்து ரிவ்யூ போவாங்க. ரிவ்யூக்கு அப்புறம் கடைசியா போகக்கூடியது தான் மர்சி பெட்டிஷன் மேபி. ஆனா இதுல ரிவர்ஸ் ஆகுமான்னு கேட்டா இட் இஸ் அ டவுட்ஃபுல் திங். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் 2 பேரும் உச்சபட்ச தண்டனை தான் இங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. கேட்டு தானே கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹைகோர்ட், ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், சுப்ரீம் கோர்ட். ஆனா உச்சநீதிமன்றத்திலே கேட்டுக்கலாம் எப்படி கொடுக்கலாமா, உச்சபட்ச தண்டனை கொடுக்கலாம்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு உங்களுக்கு. இன்னொன்னு இதுல என்னன்னா முழுக்க இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் தான் முழுக்க ஃபாலோ பண்ணி. கண்டிப்பா. ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. ஒரு கேஸ்ல ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்னு தட் இஸ் அந்த ஆக்ட். இப்போ இதுல ஐபிசி செக்ஷன் என்ன சொல்லுது, இன்னொன்னு இதே மாதிரியாக முன்னாடி கேஸ்ல ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பச்சன் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், அதுக்கப்புறம் முகேஷ் வர்சஸ் NLRT, அதுக்கப்புறம் பிரகாஷ் வர்சஸ் ராம் பிரசாத். இதுல என்ன அப்படின்னா இந்த கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் டார்ச்சர், ஓகே, அதுலயும் மத்திய அரசு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உச்சபட்ச தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த முகேஷ் வர்சஸ் NLRT என்னன்னா அக்யூஸ் என்ன லைக் மனநிலைமையில இருக்காங்க,
ஓகே, அதாவது அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ அவங்களுக்கு வந்து வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்றது குறித்துலாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க கூடாதுன்றது இதுல சொல்லியிருக்காங்க தெளிவா. இன்னொன்று இந்த பிரகாஷ் வர்சஸ் ராம் பிரசாத்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதிரிகள் வந்து மேல் அதிகாரிகள் சொன்னதுனாலதான் இதை செய்தோம் என சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க ஏதாவது ஒரு லூப் இருக்கு அப்படின்றத வச்சுதான் எப்பவுமே அப்பீல்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லாமே கிளியரா இருக்கு. கண்டிப்பா மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுக்கார நீதியரசர் பாத்தீங்கன்னா யார் எவ்வளவு அடிச்சீங்கன்னா இதுல கணக்கீடு பண்ண முடியாது அப்படின்னு இருக்காங்க மேடம். எக்ஸாக்ட்லி, நான் கம்மியா அடிச்சேன், நீ அதிகமா அடிச்சேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒட்டுமொத்தமா சேர்ந்து அடிச்சிங்களா இல்லையா? ஓகே, இன்னொன்னு இது முழுக்க தப்பு. இன்னொன்னு ஆதாரத்தை அழிக்கிறதுக்கான எல்லா ஒரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு, இன்னொரு தப்பு மறைக்க இன்னொரு தப்பு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இதுல வந்துட்டு நான் வந்து A1, நான் வந்து A5, நான் வந்து A9 அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. எல்லாருக்கும் காமனான செக்ஷன் 302/34ன்றது காமனான செக்ஷன். ஓகே, இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த A1 ஸ்ரீதருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைன் A2 பாலகிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வருடம் கொடுக்கப்பட்டிருக்கு. A3 ரகு கணேஷ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வருடம், 3 வருடம், 1 வருடம் அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது A4 அந்த ஹெட் கான்ஸ்டபிள் முருகனுக்கு வந்து 2 வருடம், 3 வருடம் 1 கொடுக்கப்பட்டிருக்கு. A5 சாமதுரைக்கு வந்து 7 வருடம் 1 இயர். அதுக்கப்புறம் A6 முத்துராஜுக்கு வந்து 7 இயர்ஸ் 2, 3 இயர்ஸ் and 1 இயர் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் A7 செல்லதுரைக்கு வந்து 7 இயர்ஸ் and 1 இயர். A8 தாமஸ் பிரான்சிஸ்க்கு 7 இயர் 1 இயர் and 3 இயர். A9 வேல்முத்துக்கு வந்து 7 இயர்ஸ் and 1 இயர். பால்துரை அவங்க வந்து இறந்துட்டாங்க. இந்த பனிஷ்மெண்ட் கூட டபுள் டெத் பெனால்டி. எப்படி மேடம் செக்ஷன் எப்படி மேடம் பிரிச்சிருப்பாங்க? இல்ல ஒட்டுமொத்த பேரும் குற்றவாளி சாட்சியின் அடிப்படையில் பிரிச்சிருப்பாங்க அப்படி மேடம்? சாட்சியங்கள் அடிப்படையில் அது பிரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா 302 மர்டர், 34 நான் சொன்னேன். தென் செக்ஷன் 201 காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் பை எவிடன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ், எவிடன்ஸ் எல்லாம் அழிக்க செய்யறது. அதுக்கப்புறம் செக்ஷன் 342 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அவங்களோட டியூட்டி என்ன, நீங்க என்ன ரீசனுக்காக அரெஸ்ட் பண்றீங்களோ ரீசன் ப்ராப்பரா இருக்கணும். 24 ஹவர்ஸ்க்குள்ள ஜுடிஷியல் கஸ்டடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அடிக்கவே கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் அவங்க பலமுறை ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்க பார்த்தா அப்படியே செக்ஷன் 182 ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் அ பப்ளிக் சர்வெண்ட் டு யூஸ் இஸ் லாஃபுல் பவர் டு இன்ஜூர் அனதர் பர்சன். அவங்க அதிகாரத்தை யூஸ் பண்ணி லைக் காமன் பர்சனை வந்து துன்புறுத்துறதுக்காக யூஸ் பண்ற ஒரு விஷயம். அப்புறம் செக்ஷன் 193 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸ். அப்புறம் செக்ஷன் 218 பப்ளிக் சர்வெண்ட் ஃப்ரேமிங் இன்கரெக்ட் ரெக்கார்ட் ஆர் ரைட்டிங் வித் இன்டென்ட் டு சேவ் பர்சன் ஃப்ரம் பனிஷ்மெண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஃபோர்ஃபீச்சர். அவங்க அதிகாரிகளை வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஃபால்ஸ் ரெக்கார்ட் எழுதக்கூடிய ஒரு விஷயம். செக்ஷன் 211 ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர், அடிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க மேலே தப்பான ஒரு குற்றச்சாட்டை ஏற்படுத்தி அதன் மூலியமா வந்து அவங்க தப்பிச்சுக்க பார்க்கறது. அப்புறம் செக்ஷன் 34 நம்ம சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இந்த செக்ஷன் கீழே எல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல யார் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு 2, 3 செக்ஷன் 4 செக்ஷன், ஒருத்தருக்கு 8 செக்ஷன் அந்த மாதிரியான அடிப்படையில் கொடுக்கப்பட்டது. பட் காமனாக கொடுக்கப்பட்ட விஷயம் தட் இஸ் டபுள் டெத் பெனால்ட்டி. ஏன்னா ஒரு கேஸ் பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கலாம், என்னங்க 3 வருஷம் 7 வருஷம் 1 வருஷம் இதெல்லாம் இருக்கு, அப்படியே டபுள் டெத் பெனால்ட்டி அப்படின்னும் போது உச்சபட்ச தண்டனை என்னவோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த இடத்துல. அப்படி பார்க்கும்போது இங்க டபுள் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது அவார்ட் பண்ணப்பட்ட பனிஷ்மெண்ட். கண்டிப்பா மேடம். இதுல 2 பேர் மிஸ்ஸிங் மேடம். ஏன்னா அந்த அடிச்சு இங்கேருந்து கொண்டு போனாங்கல்ல மாஜிஸ்ட்ரேட், அவர் ஒரு ஆள் மிஸ்ஸிங்க. இன்னொன்று வந்து டாக்டர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண் மருத்துவம்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி மேடம் இதில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க 2 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி? இதில் இப்போ நீங்கள் கேட்டது இந்த நேற்று நான் அதை பார்த்தேன். ஆக்சுவலி இந்த மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி தீபன் அவர் வந்துட்டு இதை பற்றி பேசியிருந்தார் இல்லையா? பேசும்போது அவர் கேட்டது ஒரு 5 விஷயத்தை அவர் வந்து திரும்ப கேள்வியாக கேட்டிருந்தார். கேட்கும்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெஜிஸ்ட்ரேட் சரவணன் அவர்களை வந்து கேட்டிருந்தார் இல்லையா? அதாவது முதல்ல வந்து அவங்க கூட்டிகிட்டு போகும்போது உடம்புல இருக்க காயங்கள்லாம் ரிமாண்டப்போ அவர் வந்து கவனிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருந்தார். கூடவே அந்த டாக்டர் சாத்தான்குளம் ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வெண்ணிலா அவங்க கூட்டிகிட்டு போகும்போது, ஏன்னா அங்கே தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி அங்கே டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் பெனிக்ஸ் ஜெயராஜ் அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் மாற்றப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகே, இது 2வது. 3வது அவர் வந்து கேள்வி கேட்கறது என்ன, ஏன்னா ரிமாண்ட் ரிப்போர்ட் அவங்க தான் கொடுக்கணும், டாக்டர் தான் கொடுக்கணும். மெடிக்கல் ஃபிட் ஏன்னா ஒரு வந்து ரிமாண்ட் உள்ள பிரசன்ட்க்கு கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் கொடுக்கணும் அந்த இடத்துல மெடிக்கல் ஃபிட் சர்டிஃபிகேட், அவங்க ஏன் அதை கொடுத்தாங்க அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது வந்து இங்கே என்னன்னா சூப்பரண்டென்ட் கேள்வி. தட் இஸ் கோவில்பட்டி சிறையோட சூப்பரண்டென்ட் எப்படி உள்ள அலோவ் பண்ணாரு இவ்வளோ காயங்கள் இருக்கும் போது அப்படின்னு ஒரு 3வதா லைக் அடுத்தது கேள்வி கேட்கணும்னு சொல்றது இவங்க. 4வது டிஎஸ்பியை நோக்கி அவர் கேள்வி வைக்கிறார். ஏன்னா இந்த சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனும் டிஎஸ்பி அலுவலகமும் லைக் ஆஃபீஸும் பக்கத்துலன்னு சொல்லப்படுது. ஓகே, அப்படி இருக்கும்போது விடியவே அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பப்ளிக்கை போய் அங்கே வந்து அமைதிப்படுத்துற விஷயத்துல டிஎஸ்பி இருக்கும்போது ஏன் ஸ்டேஷன் வந்து பார்க்கல? கண்டிப்பா உளவுத்துறை என்ன மேடம் பண்ணுது, ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னு ஏன் பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம். லாஸ்டா அவர் கேள்வி எழுப்பினது வந்து அந்த மெஜிஸ்ட்ரேட் அந்த உள்ள போனார் இல்லையா, தட் இஸ் கோவில்பட்டி சிறை.
ஓகே, அவர் வந்து அந்த என்கொயரிக்கு போகும்போது அவரை மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. ஓகே, அப்படி இருக்கும்போது அப்போ இதை வந்து யார் இன்வால்வ், ஏடிஎஸ்பியா டிஎஸ்பியா, ஏன் இவங்கள் மீது எல்லாமே இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, ஏன் இவங்க மீது யாருமே இன்னும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த 5 பேர் மீதும் வந்து அடுத்தது ஒரு விஷயமானது இனிஷியேட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது அவர் நேற்று பேசியிருந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் கேள்வியாகவும் கேட்டிருக்காரு. இந்த கேள்வியெல்லாம் உயர்நீதிமன்றம் போகும்போது தலையீடு இருக்குமா மேடம்? எப்படி மேடம் நீதியரசர் கேட்பாங்களா, ஏன் மற்ற ஆட்கள்லாம் ஏன் மிஸ்ஸிங் அப்படி கேட்பாங்களா மேடம்? சரி, மற்ற ஆட்கள்லாம் மிஸ்ஸிங் போது இங்க வந்து என்னன்னா என்ன நேச்சர், என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, இது வந்து நமக்கு செப்பரேட்டா ஒரு விஷயம் இனிஷியேஷன் அப்படின்னு இருக்கணும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும், இல்லைனா இது கண்டிப்பா, ஏன்னா இவங்களாம் அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கவர்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இனிஷியேட் பண்ணிருக்கணும். ஏன் பண்ணல அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. ஓகே, இது எல்லாத்தையும் அடுத்த ஒரு விஷயமா மக்களும் இதை கேள்வி கேட்கணும், அடுத்த ஒரு விஷயமா இது இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னு அவர் இந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. நம்மளே லாஸ்ட் டைம் பேசும்போது இதை பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ இது பண்ணணும் அப்படிங்கிறத நேற்று அவர் சொல்லப்பட்ட ஒரு விஷயமா இருக்கீங்க. கண்டிப்பா மேடம். இதுல வந்து அபராத தொகையாக 1,40,000 கொடுக்கப்பட்டிருக்காங்க. எப்படி மேடம், இது ஓகேவா அப்படி மேடம்? சார், அகைன் அபராதம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா த்ரூ அந்த செக்ஷன்ஸ் மூலியமா என்ன அப்படிங்கிறது, இன்னொன்று அவங்ககிட்ட என்ன மாதிரியான ஒர்த் இருக்கு அப்படிங்கிறத வச்சு. ஏன்னா இப்போ இதுலேயும் ஒரு கேள்வி இருக்கும் நிறைய பேருக்கு, என்னன்னா ஓகே அவங்க அந்த எனக்கு தான் ஜெயில் கொடுத்துட்டாங்களே, நான் வந்து கொடுக்க மாட்டேன், இது எனக்கு கொடுத்த பெனால்ட்டி அமௌண்ட்ல நான் கட்ட மாட்டேன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கும்போது அங்கே அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணப்படும். அதனால தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ கேட்கப்பட்டது. இன்னொன்று அவங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து சஸ்பென்ஷனுக்கான ஒரு அமௌண்ட்டும் வந்துட்டு தான் இருந்தது. சஸ்பென்ஷனாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு தான் இருந்தது. ஒன்ஸ் அது கன்விக்டட் அப்படின்னு சொல்லும்போது முற்றிலுமாக அது நிறுத்தப்படும், அந்த சஸ்பென்ஷன் டிஸ்மிஸ் எல்லாம் மாறும் இப்போ இந்த இடத்துல. ஸோ அந்த அமௌண்ட் இதெல்லாம் வைத்து தான் இந்த 1 கோடியே அந்த 1,40,000 அப்படிங்கிறது பெனிக்ஸ் அவங்களுடைய தாயார்கிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அது வந்து இம்மீடியட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். இந்த தூக்குக்கு வந்து கால அவகாசம் எவ்வளோ நாள் மேடம் இழுக்கும்? சரி, இந்த தூக்கு தண்டனை கால அவகாசம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது அப்பீல் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பீல் போகிறாங்க, அப்பீல் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸ் டிசைட் ஆகிற வரைக்கும் இந்த தூக்கு தண்டனையானது தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படாது. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஒரு வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா மர்சி பெட்டிஷன் தான். ஆமாம். ஓகே, கண்டிப்பாக வந்து அந்த ஹைகோர்ட்டில் ஒரு வேலை தண்டனை குறைக்கப்பட்டால் ஹைகோர்ட்டோட நின்று போயிடும் இல்லையா. அது சுப்ரீம் கோர்ட் தாண்டி ரிவ்யூ தாண்டி மர்சி பெட்டிஷன். பட் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் அகெயின் இந்த கேஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ண போதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு வரிசை கட்டி அஜித் குமார் கேஸாக இருக்கட்டும், ஆகாஷோட கேஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு அந்த இடத்துல இருக்கு. தட் இஸ் அகெயின் அது கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் மர்டர், அதெல்லாம் இருக்கு நமக்கு அந்த இடத்துல. ஓகே, ஸோ அதற்கு கண்டிப்பாக இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில். ஏன்னா இது எழுதும் போது வந்து என்னன்னா வந்து நெஞ்சமே அவ்வளோ வந்துட்டு பதறி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எங்கேயுமே ஜட்ஜ் அவர்கள் எந்த பாயிண்ட்லையுமே ஒரு காம்ப்ரமைசிங்கே இல்லை எதுவுமே. என்ன சொன்ன ரீசன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எதனால் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நான் இப்போ வருந்திட்டேன் திருந்திட்டேன்னு சொல்கிறதுல யூஸ் கிடையாது. திருந்தறதுக்கு உங்களுக்கு ஒரு நேர கால அவகாசம் அங்கே கொடுக்கப்பட்டும் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அப்போது ஏன்னா அங்கே நீங்கள் எல்லாமே மன்னிப்பே கிடையாதுன்றாரு, பேசிட்டு இருந்திருக்கேன். அப்போ உங்கள் குடும்பத்தை எப்படி நாங்கள் கன்சிடர் பண்ண முடியும், குடும்ப சூழ்நிலை எப்படி கன்சிடர் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு திருந்துறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருந்தது, பண்ணலை. நமக்கு பழகிறதுக்கு அப்பா பையன் கிடச்சிட்டான்னு பேசியிருக்கீங்க, என்ன 14 இயர்ஸ் தானே நம்ம தப்பிச்சிடலான்னு பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், அது என்ன டபுள் டெத் பெனால்ட்டி. ஏன்னா எப்பவுமே நம்ம இது வரைக்கும் ஒரு தூக்கு தண்டனை தான் பார்த்தோம், டபுள் தூக்குங்கிறது சாகும் வரை தூக்குன்னும் போது அது எப்படி என்ன தூக்குனாலே அது இறந்துட போறாங்க, அது இட் இஸ் அ காமன் டேர்ம். ஓகே, அது என்ன டபுள் டெத் அப்படின்னும் போது அப்போ இறந்தவங்களை திரும்ப இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 2 பேரும் இங்கே கொலை பண்ணியிருக்காங்கல்ல, அப்பா பையன், அப்பாவுக்கு ஒரு தூக்கு தண்டனை, பையனுக்கு ஒரு தூக்கு தண்டனை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இந்த இடத்துல. ஸோ இது ரெஃபர்ட் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும். ஏன் இந்த இங்கே வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்கு போகாமல் ஏன் தூக்கு தண்டனைக்கு போயிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் 14 இயர்ஸ் ஜெனரலாக கொடுக்கும் போது உள்ளே போயிட்டு அவங்க என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஜெயிலில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்ன அப்படின்னா அந்த நன்னடத்தை காரணமாக ஜிஓ பாஸ் பண்ணுறாங்கன்னா 10 வருஷத்தில் வெளியில் வரதுக்கான சான்சஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் போல. அதே மாதிரி லைஃப் டில் டெத் அப்படின்னு அந்த இடத்துல போகும்போது என்ன ஆகுனா, இங்கே ஒருவேளை அது கொடுக்கப்பட்டிருந்தா அங்கேயும் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. பட் அது மேபி அப்பீல் போகும்போது அது மாறதுக்கான சான்சஸும் ஒரு வேலை இருந்திருக்கலாம். ஓகே, அதனாலதான் இது 2ம் கொடுக்கப்படாமல் இங்க ஒப்பீனியன் கேட்கப்பட்டு அறிக்கை வாங்கப்பட்டு தான் இந்த டபுள் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் எந்த வித விலக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறது தான். மேக்ஸிமம் 99.9% இதே மாதிரியான ஒரு ஜட்மெண்ட் தான் நமக்கு அப்படியே வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்க போகுது. இவங்க அடுத்தடுத்து அப்பீல் போகிற பட்சத்தில் கூட. கண்டிப்பாக மேடம், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். நன்றி சார்.